ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வைக்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். ஒரு 1/4 லிட்ரு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். குக்கரில் கொட்டி தண்ணி ஊற்றி கழுகி வச்சுருக்கேன். சும்மா ஒரு வாட்டி கழுகுனா போதும். பாருங்கள், ஊற வச்சிடணும் முதலையே. ஆனால் நான் இன்றைக்கி அவசரமாக வேணும், நான் ஊற வைக்கல. ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஊற வைக்க போகிறேன். கழுகி ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 25 கிராம் பாசி பருப்பு பயிறு போட போகிறேன். பச்சை பயிறு அதில் போட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட போடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கழுகி எடுத்திருக்கேன். அதில் நம்ம 1க்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்குன்னா 4 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வேகவும் விடலாம். இதை நம்ம குக்கரில் அடுப்பில் தூக்கி வச்சு குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் விட்டுறலாங்க. தாராளமாக ஒரு 6 விசில்லாம் தாராளம் விட்டுருங்க. 6 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம கேஸ் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது கூட நம்ம குருமிளகு 1 ஸ்பூனு தட்டி வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனு, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் அதில் போட்டுட்டேன். நீ கொஞ்சம் வேகணும். பாருங்கள், இனி கொஞ்சம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம் அடுத்தது. ஏன்னா இதோட ஃப்ளேவர்லாம் அதில் கஞ்சியில் இறங்கணும். அதுக்கு வேண்டிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதான், மூடி வச்சுருவோம் குக்கரை. ஒரு விசில் விட்டு நம்ம கேஸ் இறக்கிட்டோம். நல்லா வெந்து மலர்ந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க இந்த மழை காலத்தில் ஆடி மாதம் மழைக்கு ரொம்ப நல்லது. மழை அப்படி பெஞ்சிட்ருக்குங்க இந்த ஊரில், கேரளாவில். அப்போ இந்த மழை டைமில் இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா பக்கம் காய்ச்சல் அது இதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே இது சாப்பிட்லாம். இது கொத்தமல்லி தொக்குங்க நான் வைக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அதோடய வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த கஞ்சிக்கு அந்த தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாதா கஞ்சிங்காட்டி இந்த கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அத்ரு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.